Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Heart Home and Travel. இன்னைக்கு நான் chicken tandoori பண்ண போறேன். அதுக்கு air fryer யூஸ் பண்ணி நம்ம chicken tandoori பண்ணலாம். தந்தூரி பண்றதுக்கு அதுக்கு ஏத்தபடி பீசஸை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து 1.5 kg இருக்கு. இதுக்கு நான் ஈட்டிஸ்தான் மசாலா யூஸ் பண்ண போறேன். சிம்பிளா நம்ம வந்து மசாலா மட்டும் அப்படியே அப்ளை பண்ணா போதும். கர்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டா போதும். உங்களுக்கு நல்லா மேரினேட் ஆயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாலாம் எடுத்துக்கலாம். ஈட்டிஸ்தானுக்குள்ள தந்தூரி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இது வந்து 50 கிராம் பேக்கெட் நான் 1.5 kg சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். இதிலே உங்களுக்கு சில்லி பவுடர், சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, கோரியண்டர் பவுடர். ஸோ எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. சிம்பிள் டு மேக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கர்டு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் லைம் ஜூஸும் நான் அதில் புழிஞ்சுக்கிறேன். ஒரு 1/2 லைம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏர் ஃப்ரையரில் பண்ணுறோம்ல, அதனால் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சிக்கன்லேயுமே நம்ம வந்து ஸ்லிட் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலா வந்து உள்ளே இறங்கும் நல்லா. அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரும் நல்லா திக்கான தயிராக நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனில் தடவிக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி உள்ள எல்லாமே ஸ்லிட் போட்டோம்ல, அந்த இடத்துல எல்லாமே நல்லா தடவிக்கலாம். நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க சிக்கனுக்கு. நம்ம நல்லா மசாலாலாம் தடவி நல்லா வச்சாச்சு. நீங்கள் ஒரு 3 to 4 hours வச்சாலும் நல்லா உங்களுக்கு வந்து இதாகிடும். நான் வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டு அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் எடுத்து இப்போ நான் வைக்க போகிறேன். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சது நேற்று நைட் வச்சேன். இப்போ ஆஃப்டர்நூனுக்கு நான் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். எல்லாம் நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் தந்தூரி சிக்கன் பண்ணலாம். அதுக்கு உள்ள பின்னில் நம்ம வைப்போம். இது நம்ம ஒரு 20 to 25 minutes வைக்கணும், 200 degree Celsiusல. நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes வைக்கிறேன். minutes முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு சைடு வந்து திருப்பி போடலாம். இன்னொன்று ஒரு 10 minutes வைக்கிறேன். அங்கே சிக்கன் கிரில் ஆகிட்டுருக்கு. நான் இங்கே அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நம்ம சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு கடைசியில் தேங்காய் போட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காவும் பெருஞ்சீரகம். லஞ்சுங்கிறதுனால நான் ரைஸ் வச்சுருக்கேன். கீ ரைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதையும் அது கூட சர்வ் பண்ணலாம். அகைன் 10 minutes முடிஞ்சிச்சு. ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், தந்தூரி சிக்கன் நல்லா கிரில் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபும் கிரில் ஆயிடுச்சு. பார்க்கலாம். சூப்பராக கிரில் ஆயிருக்கு. சூப்பராக கிரில் சிக்கன்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் லஞ்சுக்கு சூப்பராக சாப்பிட போகிறோம். சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆகிட்டு, அது கூட நான் லஞ்சுக்கு கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். கிரில் சிக்கன் பாருங்கள், நல்லா கிரில்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again in another interesting video. Bye bye. See you.